ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லார் வீட்லேயும் தீபாவளி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, க்ளீனிங் ஸ்வீட்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நானும் இன்றைக்கி ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து மைசூர் பாக் பண்ணேன். உங்களோட அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கைப்பக்குவம் தான். நீங்கள் ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆனால் கூட நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்கள். பட் இந்த ரெசிபி ஃபெயிலியரே ஆகாது, நீங்கள் தைரியமாகவே பண்ணலாம். நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் வேணால், ஒரு மெஷர்மெண்ட் டம்ளர், ஒரு மெஷர்மெண்ட் கப் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனோ கடாயோ எதுவாக இருந்தாலும் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். நான்ஸ்டிக்காக இல்லைன்னா கூட ஒரு இரும்பு பாத்திரமாக இருந்தால் கூட அது கனமான பாத்திரமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி ஒட்டும், கொஞ்சம் வறுபட்டு நல்லா சாஃப்டாகிடும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பேனில் ஒட்டும், அதுக்கப்புறம் பேனில் அந்த மாவு ஒட்டாத மாதிரி வறுபட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா ஜெலிச்சிக்கோங்க. நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கீ மைசூர் பாக்கு தான். ஸோ நெய்யில் தான் முழுக்க முழுக்க பண்ணேன். சாஃப்டாக கடையில் எப்படி இருக்குமோ ஃபினிஷிங் அதே மாதிரி வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெலிச்சு எடுத்துக்கணும். வறுக்கிறதும் ஜெலிக்கிறதும் கண்டிப்பான பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்கிப் பண்ணால் அவ்வளோ ஸ்மூத்தாக வராது. கடையில் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. டேஸ்ட்டும் ஸ்மூத்னஸை பொறுத்து தானே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் சூடு பண்ணி அந்த மாவு வந்து நைஸாக அதை நீங்கள் ஜலிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, மிஷினில் நீங்களே கொடுத்து அரைச்சதாக இருந்தாலும் சரி, மாவை லேசாக வறுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்த எந்த டம்ளரில் நான் கடலை மாவு எடுத்தோனோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கப் கடலை மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரை, ஒரு 3/4 டம்ளர் தண்ணி. அதை விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை கொட்டிட்டு அதுக்கப்புறமே தண்ணியெல்லாம் தேடிட்டு இருக்காதிங்க. கேரமலைஸ் ஆகிடும். சுகர் லைட்டாக கேரமலைஸ் ஆனால் கூட அது டேஸ்ட்டை சொதப்பிடும். அதனால் தண்ணி சர்க்கரை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணுங்கள். அது சிரப் ரெடி ஆகட்டும். பாகு ரெடி ஆகும்போது பாகு நான் வந்து இந்த ஒரு கப் கடலை மாவு நம்ம வறுத்து ஜெலிச்சு எடுத்து வச்சுருக்க கடலை மாவுக்கு அதே மாதிரி 1 டம்ளர் நெய் உருக்கி எடுத்திருக்கேன். ஆனால் 1 டம்ளர் ஃபுல்லாக நான் இப்போ வந்து அந்த பவுலில் கொட்டி மிக்ஸ் பண்ணலை. 3/4 டம்ளர் நெய் ஊற்றி நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா நீங்கள் பீட்ரு மாதிரி இல்லை ஃபோக் ஏதாவது வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகு இன்னமும் கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து மேலே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி செகண்ட் கொஞ்சம் நேரம் எவ்ரி ½ செகண்டுன்ற மாதிரி 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டே இருங்க. பாகு அதிகமானாலும் ஹார்டாகிடும். பாகு வராமலேயும் நீங்கள் போடக்கூடாது மாவை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒயிட் ஆகிடுச்சு பார்த்திங்களா, கொதிச்சு. இப்போ நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு செகண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட்டாக கம்பி பதம் வந்தால் பரவாயில்ல. சூட்டோடு நீங்கள் பார்க்கும்போது கம்பி பதம் வராது. லைட்டாக 2வது வாட்டி 3வது வாட்டி இது மாதிரி விரலை ஒட்டி திறக்கும் போது கம்பி பதம் வந்துடும். நீங்கள் கம்பி பதத்தை விட எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். கரெக்டான கம்பி பதம் வந்தோட பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வராது, செகண்ட் டைம் வருவா, தேர்ட் டைம் வருதா பாருங்கள். தேர்ட் டைம் வரும் சில டைம். அதுவே போதுமானது. சிம்லேயே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயிட்டாக கொதிச்சதுக்கப்புறமே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காவது டைம் கிடைக்கும். பாகு அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டான பதத்தில் இதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ வந்துருச்சு பார்த்திங்களா. எனக்கு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்துடும். டக்குன்னு அடுத்தடுத்த செகண்டே வந்துடும் பாகு. அதனால நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி வெள்ளைய ஆரம்பிச்சோடனே நீங்கள் சிம் பண்ணிவிட்டு அந்த பாகை செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ கம்பி பதம் அந்த மாதிரி வந்த 2 விரலையும் நீங்கள் ஒட்டி திறந்தீங்கன்னா, சூடாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைமே வராது. 2 வாட்டி 3 வாட்டி ஒட்டி திறந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் தெரிஞ்சிடும். லைட்டாக மெலிசாக ஒரு நூல் மாதிரி வர்றது தான் கம்பி பதம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவும் நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணி அந்த நம்ம சிம்மில் வச்சுருப்போம். அப்போ மட்டும் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி வரட்டும், அது ஒரு பாயில் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் சிம்லேயே வச்சுக்கலாம். நல்லா கை விடாமல் கலருங்க. நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வறுத்துட்டு ஜெலிச்சு இதெல்லாம் பண்ணால் தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, கண்டிப்பாக ஜெலிச்சே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. மைசூர் பாக்கில் ஆட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிக்கும். நாங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் பாட்டியோட சேர்ந்து, எங்கள் அம்மாவோட சேர்ந்து. ஸோ
நான் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க தான். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, இங்கே வாசனை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நான் மீதி அந்த டம்ளரில் இருக்கிற நெய்யும் இன்னொரு 2 ஸ்பூன், கிட்டத்தட்ட 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் நெய் தான் அளவு, உருக்குன நெய். நான் ஒரு 3/4 டம்ளர் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் இருந்ததையும் ஊற்றிட்டேன். ஆனாலும் எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தது மிச்சம். நான் அதை ஆட் பண்ணல. பட் ஸ்டில் பர்ஃபெக்டாக தான் வந்துச்சு. நான் ஆனால் கணக்குன்னு சொல்லப்போனால் 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் உருக்குன நெய் தான். ஸோ நான் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வெள்ளை வெளியாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வராது. இந்த மாதிரி வெள்ளை வெளியாக பூக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட்டாக பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, இது வந்து ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த ஒயிட்டாக பபிள்ஸ் வர்றது கலர் மாறி இந்த மாதிரி பொங்கி பொங்கி வறுபட்டு வரும். இதுக்கு ஓவராகவும் நீங்கள் கிண்டிடக்கூடாது. கிண்டி நீங்கள் வந்து எப்படி மொத்தையாக இருக்கிற அளவுக்கும் கிண்டிடாதீங்க, ஹார்டன் ஆகிடும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நான் ஊற்றும் போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து கடாயிலேருந்து எடுத்து அந்த பேன் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் நம்ம பாகு பண்ண வைக்கும் போதே முதல் வேலையாக நம்ம எதில் மைசூர் பாக் நீங்கள் வந்து ஊற்ற போகிறீங்களோ, பீஸ் போட போகிறோமோ, க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாத்திரத்தை நெய் தடவி வச்சுக்கிறது க்ரீஸ் பண்ணுறது தான் அது. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. இந்த பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம ஒயிட்டாக பூக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒயிட்டாக பொங்குறது வந்து ஃபுல்லாகவே பொங்கும், ஃபுல்லாகவே கலர் மாறும், பேன்லேருந்து ஓரம்லாம் விட ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ஊற்றுற பதத்தில் தான் இருக்கும். கடாயிலேருந்து எடுத்தால் ஊற்றுற மாதிரி இருக்கணும். மொத்தையாக அள்ளி எடுத்து போடுற கன்சிஸ்டன்சியில் போடக்கூடாது. இப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சிங்கிள் பபுள் கூட கிடையாது. அண்ட் ஸ்மூத்தாக அப்படியே எப்படி கடையில் கிடைக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் ஸ்மூத்தாக. நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பபுள் இருக்காது, திரியாக இருக்கும். சில பேர் ஓவராக அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூக்கிறது வந்து ஓவராக ஆகிடுச்சினாலும் ஒரு பக்கம் உருண்டை கட்டிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். அதனால் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி நான் அந்த மாதிரி நீங்கள் வந்து கெட்டியாக விட்டுறாதீங்க. அந்த வெள்ளை வெள்ளையாக பூக்க ஆரம்பித்தோன்னே கரெக்டான டைம் பார்த்து எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த பபுள்ஸும் இல்லை, ஷேப் ஈவனாக இருக்குது. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. 1/2 an hour to 40 minutes நல்லாவே ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மோல்டுலேருந்து எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. இன்னும் பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டர் பேப்பர், பாஷ்மெண்ட் பேப்பர் அப்படின்ட்டுலாம் இருக்கும். அது எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மோல்ட்லேருந்து எடுக்கிறது இன்னும் ஈஸி. நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. எனக்கு பீஸ் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக, நம்ம கடையில் வாங்கினா மைசூர் பாக்கு வந்து லேசாக நம்ம அழுத்தி பிடிச்சாலே உதிரும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், அந்த பட்டர் பேப்பர் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். நம்ம அந்த மோல்டில் பார்த்திங்கன்னா துளி கூட ஒட்டாமல் அழகாக வந்திருந்தது. உங்களுக்கு பீஸ் பார்த்தாலும் தெரியும், க்ளீனாக இருக்கும். எந்த ஓட்டையோ அந்த மாதிரி கொரன்ட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. ஸ்மூத்தாக கீ மைசூர் பாக்கு லிட்ரலி ஃபினிஷ் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நான் கட் பண்ண ஷேப் தான் சரியில்லையே தவிர, அண்டு பட்டர் பேப்பர்லாம் போட்டுருந்தால் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணி கூட எடுத்துருக்கலாம், உதிர்ந்துருக்காமல். பர்ஃபெக்டாக வந்தது. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டான டைமிங் பதம் பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாகு பதம் நீங்கள் திருப்பி இறக்கி ஊற்றுற பதம் தான். மெஷர்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய், 2 கப் சர்க்கரை, சிம்பிள். பட் நீங்கள் எடுக்கிற பொசிஷன் தான் மேட்ரு. அது நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதான் இன்னையோட ரெசிபி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.